வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரவா கிச்சடி தான் செய்ய போகிறோம். முதல்ல கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் முந்திரி வறுத்து எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ அதில் கடலைப்பருப்பு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் போல் இஞ்சி ஒரு துண்டு சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, பட்டாணி இருந்தால் பட்டாணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட மிக்ஸ் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். ஏற்கனவே சில்லி போட்டுருக்கோம், க்ரீன் சில்லி, அதனால் கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். காய் வேகணும், அதனால் 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் மூடி வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்து காய் குட்டி குட்டியாக போட்டிருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெந்ததும் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். நான் நாகா ரவை எடுத்திருக்கேன். இது டபுள் ரோஸ்டட் ரவை, அதனால் இதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அப்படியே போட்டு கிண்டிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு கிளறும் போது கட்டியாக வராது உங்களுக்கு. இந்த மாதிரி போட்டு கிளறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் அப்படியே மூடிடணும். மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம இப்போ திறக்க போகிறோம். இப்போ ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே நெய் வேணும்னா போட்டுக்கலாம். நான் வறுத்த முந்திரியை போட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் கிச்சடி, சிம்பிள் கிச்சடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.